கவுண்டம்பாளையம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் இருக்கிற பள்ளியில் வந்து மதியம் உணவு சாப்பிடும்போது பள்ளி இந்த விழுந்த அந்த சாப்பாட்டுக்குள்ளே, அதனால் குழந்தைகளுக்கு வாமிட் எடுத்து உடனடியாக இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்போ நல்ல நிலையில் எல்லோரும் வீடு திரும்பிட்டாங்க. சரி, அதை பார்க்க வந்தேன். நாங்கள் கொஞ்சம் வெளியே இருந்ததுனால உடனடியாக இப்போ பார்க்க வந்தேன். சுகாதாரமாக இப்போ இந்த பள்ளியினுடைய இது வந்து புதுசாக கட்டின பில்டிங் தான். இது நல்லா இருக்குது. பட் அது மாதிரி பள்ளிகளெல்லாம் கண்டிப்பாக கமிஷனரோட பேசி அதை ஆய்வு செய்ய சொல்லுவோம். இதே வந்து அவங்களுக்கு ஒரு அலாட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அறிவுறுத்தல் வழங்கணும். ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போட்டு அவங்களெல்லாம் ஒரு அறிவுறுத்தல் வழங்கி இது மாதிரி இந்த குழந்தைகள் பார்க்க அதிக அக்கறை எடுத்து பார்க்கணும். ஏன்னா பெரிய இயற்கையாக ஒரு சம்பவம் நடந்தாச்சு. பட் ஆனால் ஒரு கவனக்குறைவு தான் சொல்லலாம். பட் இதோ ஏமாந்துருச்சு. அந்த அம்மாவும் ஒரு ட்ரெயின் எடுத்து ஒரு 20 வருஷமா 22 வருஷமா வேலை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அது கவனமா இருக்கும். அதுக்கான ஒரு விழிப்புணர்வு மாநகராட்சி வந்து எல்லாத்தையும் அழைச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இது மாதிரி நடக்காம பார்த்துக்கணும். இவங்க அட்மிட் பண்ண நேரத்துக்கும் அவங்க சாப்பாடு செய்கிற நேரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதையும் என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணணும். நிறைய இது கூட அவங்க 2 மணிக்கு மேலே தகவல் தெரியும். இப்போ குழந்தைங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க? மாநகராட்சி கமிஷனரும் கலெக்டரும் அதுக்கான சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. அது கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். நல்ல விதமா முடிஞ்சது, நன்றி. அதுக்கு எல்லாரும் நல்ல நடவடிக்கை எடுத்து அரசு மருத்துவமனை டாக்டர்கள் எல்லாமே நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உள்ளபடியே அது செஞ்சவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது. ஆனால் கவனமா பார்க்கணும். அந்த டைமே ஒத்து வர மாட்டேங்குது. 2 மணிக்கு மேலதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆகிறோம். ஆனால் அப்போ 2 மணிக்கு தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டுருப்பாங்களா? அது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 6 வயசு குழந்தைக்கு சாப்பிடல, அதுக்கு முன்னே பள்ளி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். அது என்னன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரும் கமிஷனரும் அது என்னன்னு சொல்லி விசாரிக்க வேண்டும். விசாரிச்சு அது சரி பண்ணணும். அந்த டைம்ல ஒத்து வரல. அதை வந்து மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி கமிஷனரும் அது என்ன நடந்து விசாரிச்சு அதை வெளிக்கொண்டு வரும். அது எதனால ஏன் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக ஆளுகளும் ஒன்று சொல்றாங்க, வண்டியே விடலன்னு சொல்றாங்க. அவங்கள இப்போ பேரண்ட்ஸை உள்ளூர்ல கேட்டு பூட்டிட்டாங்க. அதுதான் ஒரு நிகழ்வெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது 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 என்னன்னு விசாரிச்சு அதுக்கான இனிமேல் இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்காம ஃப்ராங்கா இருக்கணும். என்ன நடந்தாலும் வெளிப்பட தன்மையோடு இருக்கணும். குழந்தை விஷயம், உயிர் விஷயம், இது கொஞ்சம் வெளிப்பட தன்மையோடு இருக்கணுங்கிற மாநகராட்சி நிர்வாகத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். Your jewelries are so nice, ma'am. Thanks.